ஒரு மனிதர் என்னிடத்தில் 2 வார்த்தைகளை சொன்னார். இந்த 2 வார்த்தைகளை நான் கடத்திட்டு போறேன். காலத்தை நீங்கள் எப்படி கையகப்படுத்திக் கொள்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள். 2 வார்த்தை சொன்னார். பர்வீன், நானும் நிறைய மக்களை சந்திக்கிறேன், ஆனால் நீ நிறைய பேரை மொத்தமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெறுகிறாய். எப்படி மொத்தமாக யாரேனும் கூடினால் இதை சொல்லிடுறியா? சொல்லுங்க, நான் சொல்றேன். 2 ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்தார். முதல் ஸ்டேட்மெண்ட், நம்மில் பலருக்கு பல திட்டங்கள் இருக்கு லைஃப்ல. இல்லாத திட்டம் என்ன தெரியுமா? ஒண்ணே ஒண்ணு, நம்மோடு நமக்கு எந்த திட்டமும் இல்லை. உங்களோடு உங்களுக்கு திட்டங்களை இன்றிலிருந்து ஆரம்பிங்க. ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன சார் செய்ய போறீங்க? தெரியல மேடம். பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்களா? அப்புறமா தெரியல மேடம். வீடெல்லாம் பசங்களுக்கு எழுதி வச்சிட்டீங்க, நீங்க? தெரியலையே மேடம். ஹேவ் பிளான்ஸ். 17 வயது முதல் 25 வயது வரை எது செய்வாயோ உன் 60 வயது வரைக்கும் அதைத்தான் செய்வாய். 60 வயதிற்கு பிறகு 85, 90 என்ற உன் வாழ்க்கையை நீ கால்குலேட் பண்ணு. செல்ஃபிஷ்னஸ் தான் தப்பு, செல்ஃப் லவ் தப்பே கிடையாது. இன்னைக்கு சொல்றேன், போய் எழுதி உங்களுடைய டைரியில உங்க வீடுகளில் மாட்டி வச்சுக்கோங்க. ஹேவ் செல்ஃப் லவ். உங்களை நீங்கள் நேசியுங்கள், உங்கள் நேரத்தை நேசியுங்கள். இந்த பெண்களை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு மன வருத்தம் தெரியுமா? 50, 60 வயசுல பாருங்களேன், அவங்கள கண்களில் ஒரு நிரந்தர சோகமும் ஒரு நிரந்தர கோபமும் இருக்கும். ஏன் தெரியுமா? அவர்கள் சுதந்திரமாக இல்லை. சுதந்திரமாக இருப்பது என்பது என்ன என்று பர்வீன் சுல்தானா பேசியதை சன் டிவியில் நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீர்கள். சுதந்திரம் என்பது நான் விரும்புவதையெல்லாம் செய்வதல்ல, நான் எதை விரும்பவில்லையோ அதை செய்யாமல் இருப்பது. அது பெண்களுக்கு கிடைப்பதே இல்லை. இந்த ஆம்பளைங்க இருக்கிறீங்கல்ல, கல்யாணமான உடனே உங்க ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் என்ன தெரியுமா? ப்ராஜெக்ட். பொண்டாட்டியை திருத்துறது. நீங்க என்ன டீச்சரா? அவ என்ன ஆன்சர் ஷீட்டா? 25 வருஷமா சொல்றேன், திருந்தவே மாட்டேங்கிறேன். நானும் தான் கேட்டுட்டு இருக்கிறேன், நீ சொல்றதை எப்போ நிறுத்தி திருந்துவேங்க? அது இல்ல. நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா நீங்க ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. குரான், திருக்குரானில் ஒரு வார்த்தை வருகிறது, உங்கள் மனைவி காதுகளை, பைபிள் சொல்ற மாதிரி, காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த வார்த்தையை. உங்கள் மனைவி உங்கள் விலா எலும்பிலிருந்து உருவப்பட்டவள். விலா எலும்பு வளைவாகத்தான் இருக்கும். அதை நேராக்க முயற்சி செய்தார், அது உடைந்து விடும். உங்கள் நெஞ்செலும்பு உடைவதற்கு நீங்கள் ஏன் முயற்சி செய்கிறீர்கள்? அது அப்படியே விடுங்க. அதன் இயல்பு அப்படித்தான். அந்த இயல்பு அப்படின்னா, pebble is a pebble, rose is a rose. When you want to fly with eagle, பறந்து பறக்கணும்னு நினைச்சீங்கன்னா don't swim with ducks. வாத்துகளோடு நீந்தாதீர்கள். வாத்துகளோடு தான் நீந்த வேண்டும் என்றால் பருந்துகளோடு பறக்காதீர்கள். இந்த பாட்டில் எனக்கு இந்த ரேப் சாங்லாம் நான் கேட்பேங்க. இப்போ கெட்ட கெட்ட வார்த்தையில் வர்றதுனால கேட்கறது இல்லை. முதல்ல கொஞ்சம் நல்லா வரும். ஒரு ரேப் சாங் சொல்லவா? பேட்டா ரேப்னு ஒரு சாங். யார் பாடினது? எந்த நடிகர் பாட்டுது? இப்போ இஸ்ரோல வந்து ஒரு இயக்குனர் மாதிரி இருக்கிறார், அவர் பேரு நீங்க யாரை தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்கிறதுல தான் உங்க வாழ்க்கையின் ரகசியமே இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஆளை பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னா அவர் நிறைய சம்பாதிப்பார். நான் செகண்ட் சொன்ன ஆளை நிறைய தெரிஞ்சு வச்சிருந்தா நீங்க நிறைய சம்பாதிப்பீங்க. நாராயணன் ஒருத்தர் வந்திருக்கிறார் இப்போ சோம்நாத் போயிட்டு. பேட்டர் ஆப்ல ஒரு பாட்டு வரும், ஒரு வரி வரும், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. உனக்கு என்ன பிறந்தது உனக்கே தான், கிடைச்சதை வச்சுக்கோட அவ்வளவுதான். அப்புறம் கிடைச்சதை வச்சுக்கோட அவ்வளவுதான், விடியும் பார் விடியும் பார், விடிய 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 பெட்டர். அதுல இந்த ஊர்வசின்னு ஒரு பாட்டு வரும்ல, அதை நான் இப்ப கேள்வி கேட்டா யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க சார். எந்த படத்துல வந்து யார் பாடுற? அந்த ஊர்வசி பாட்டுல எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். அந்த ஊர்வசி அதெல்லாம் ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க அந்த கவிஞர். பூனையில் சைவம் கிடையாது, ஆண்களில் ராமன் கிடையாது, புரட்சிகள் ஏதும் செய்யாமல் பெண்ணுக்கு நன்மை விளையாது, கண்ணகி சிலைதான் இங்குண்டு சீதைக்கு தனியாய் சிலையேது, பிலிம் காட்டி பொண்ணு மாட்டலே நாட்டே கிட்டி. என்ன சொல்ற, ஒரு பாட்டு இருக்குதுன்னா நிறைய விஷயங்களை டெலீட் பண்ணிட்டு உயிரா இருக்கிற விஷயத்தை மட்டும் எடுத்துக்கணும், பறவை மாதிரி. வாழ்க்கை நமக்கு பல விஷயங்களை ஞானமாக தருகிறது. எல்லா விஷயங்களையும் தேடி கண்டுபிடித்து அதிலிருந்து நன்மையை எடுப்பதற்கு நேரம் தேவைப்படுகிறது. இன்றைக்கு இந்த சகோதரி ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் டைரி குறிப்புகளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஐ எம் வெரி பிஸி, ஐ டோன்ட் ஹேவ் டைம். இப்படி சொல்றவங்களை நம்ம பார்த்துருக்கோமா? டைமே இல்லை, அவர் ரொம்ப பிஸி. நான் சொல்லட்டுமா, who is the busiest person? யார் மிக பிஸியான ஆள் என்றால், யாருக்கு எல்லோருக்காகவும் நேரம் இருக்கிறதோ அவர்தான் பிஸியஸ்ட் பர்சனை தவிர மற்றவர்களுக்கு நேரம் தராதவர்கள் நிர்வாக கோளாறு கொண்டவர்களே தவிர பிஸியஸ்ட் பர்சன் என்பதனை நான் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டேன்.
உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு சில சவால்களை கொடுக்கின்ற பொழுது அந்த சவால்களை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள்? பணத்தை விட நேரம் முக்கியமானது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்வார்கள், காலம் காலம் பொன்னை இழந்தால் சம்பாதித்து விடலாம், காலம் உயிர் போன்றது. கான். நேரத்தை உயிரை போல் பாதுகாத்து வேலை செய்யக்கூடியவர்கள் நான் பல பேரை பார்க்கிறேன். நாளைக்கு பண்ணிக்கலாம். இந்த பெங்களூருக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தில் ஒரு வீடு, ஒரு தெருவில் ஒரு கிராமமே இருக்கு, ஒரு குட்டி கிராமம். அதில் ராத்திரி பேய் வரும். அதனால ஆனால் அது எழுத படிக்க தெரிஞ்ச பேய். நீங்கள் இப்போ கூட கூகுள் பண்ணி பார்க்கலாம். எல்லோருடைய சுவர்லையும் நாளை வா என்று எழுதியிருப்பார்கள். அது படிச்சுட்டு போயிடும். அடுத்த நாள் வரும், மறுபடியும் நாளை வான்னு. பேய்க்கு வேணாலும் நாளை வான்னு எழுதி வைக்கலாம். உன் வாழ்க்கைக்கு எழுதி வைக்கலாமா? நாளைக்கு படிச்சுக்கலாம். ஐயோ படிச்சு அப்படியே பட்டொலி வீசி பறந்துருவேன். நாளைக்கு மார்னிங் 4 o'clock எப்படி எந்திரிப்ப? தட்டிட்டு தூங்கிடுவேன். நான் சொல்றேன் பாருங்க, 4 மணிக்கு எழுந்திருக்கிறவன் ஞானி, 5 மணிக்கு எழுந்திருக்கிறவன் நல்லவன், 6 மணிக்கு எழுந்திருக்கிறவன் சுமாரானவன், 7 மணிக்கு எழுந்திருக்கிறதெல்லாம் எருமை, 8 மணிக்கு எழுந்திரிச்சா காட்டெருமை. சுப முகூர்த்தம்னால அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அப்படி எந்திரிக்க வேண்டாமா? நீங்க பாருங்க, ஐபிஎஸ் விஜயகுமாரோட ஒரு பேட்டி எடுத்தேன். அவர் சொன்னார், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தை பாஸ் பண்ணியிருக்காருங்க. அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு ஐபிஎஸ். எப்போ அங்கே படிப்பீங்கன்னா பிஏ படிச்சுக்கிட்டே படிச்சிருக்காரு. எப்போ படிப்பீங்கன்னா ராத்திரி 12:30 மணிக்கு எல்லாரும் தூங்கின அப்புறமா டார்ச் லைட் வச்சுட்டு படிப்பாராம். நான் சொல்லட்டுமா? எல்லோரும் தூங்குகின்ற பொழுது எவன் ஒருவன் விழித்திருந்து தன் வேலைகளை பார்க்கின்றானோ அவன் தான் கடிகாரம் ஓடும் முன் ஓடி மற்றவர்களுக்கு முன்னால் சாதனை படைக்கிறான். நம்முடைய காலத்தை சில இந்த இளைஞர்களுக்கு தூக்கம் அவ்வளவு பிடிக்குது. உங்க எல்லாருக்கும் தெரியுமா செத்தா எப்படி இருக்கும்னு? தெரியாதுல்ல? வள்ளுவர் சொல்றார், உறங்குவது போலும் சாக்காடு. செத்து போனா எப்படி இருக்குமோ தூங்கினா அப்படிதான் இருக்கும். தூக்கம் என்பது ஓய்விற்கானது. 5 to 6 மணி நேரம் ஓய்வு, குழந்தைகளுக்கு 7 to 8 மணி நேரம் ஓய்வு. அதற்கு பின்னால் வேலை செய்ய சில பேர் இருக்கிறாங்க. இப்படி சொல்றேனே நான், இந்த தலைமுறைக்கு சொல்லாமல் எப்பொழுது சொல்லுவது இதை? 99.9% ராத்திரி 3-3:30 மணிக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது எதுக்காக டாக்டர் கிட்ட கேளுங்க. நைட் ஃபுல் சிக்கன் சாப்பிட்டு நல்லா பெப்சி கோலா குடிச்சிட்டு தூங்குறவன் 99.9% ஹார்ட் அட்டாக்ல சாவறான். இவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியுமா? பா வெள்ளிக்கிழமை வரைக்கும் ரொம்ப வேலை, அதுக்கு சனிக்கிழமை வந்து பார்ட்டி. வேலை செய்து களைத்தவனுக்கு ஓய்வு தான் தேவை தவிர பார்ட்டியா தேவை? ராத்திரி மறுபடியும் முழிச்சிட்டு இருந்து செத்து போறதுக்கு. உழைக்கின்றவனுக்கு ஓய்வு தானே தேவை. ஓய்வு இல்லாமல் ஒரு வாழ்க்கையை கணக்கெடுத்துக் கொள்ளாமலேயே கடந்து போகிறோம். நான் இப்படி சொல்கிறேன், 24 மணி நேரத்தை பிரிங்க. ஒரு டீச்சர் நான் சொல்லித்தரேன், நான் பிரிக்கிறேன். நான் குடும்பத்தின் தலைவியாக இருக்கிறேன். சொன்னா நம்பணும், காலையில் 7:45க்கு காலேஜுக்கு போய் சைன் பண்ணுறேன். 2 மணி வரைக்கும் காலேஜில் தான் இருப்பேன். அதுக்கு பிறகு தான் ஊரெல்லாம் சுற்றுறேன். நான் இருக்கிற இடத்துல யாரும் வந்து நீங்கள் பேச்சை கேட்கறது இல்லை. நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே வந்து நான் பேசுகிறேன். ட்ராவல் 4 hours to 5 hours ட்ராவல். இதோ நான் மத்தியானம் 2:30 மணிக்கு கிளம்புனேன், 5:30 மணிக்கு வந்தேன். இதோ 1 மணி நேரத்தில் உங்கள் முன்னால் வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன். மறுபடியும் இதை முடித்த உடனே மறுபடியும் போயிடுவேன். நாளைக்கு எங்களுக்கு பெருநாள். இந்த கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு நிறைய வேலைகள். எப்படி நான் இதை வந்து செட் பண்ணுறேன் அப்படின்னா, யூ பிளான் அவர் டு அவர். ஒன்றும் இல்லை, மேடமுடைய ஷெடியூல் பாருங்க எப்படி இருக்கும். உட்காந்தபடியே கீழே மயங்கி விழுந்துருவீங்க, அவ்வளோ டைட் ஷெடியூல் இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் நிர்வகிப்பதனால் தான். மாவட்ட ஆட்சியர் ஒரு வீட்டை ஆட்சி பண்ண முடியல. 3 நாள் செத்து போன மாவை வச்சுட்டு இட்லி சுட்டு சாப்பிட்றோம். நைட் அரைச்சி காலையில் சாப்பிட்றதுக்கு முடியல நம்மளால. எதுனாலும் இப்போ இருக்கிறது ஆச்சரியமா இருக்குங்க எனக்கு. வா, இப்போ ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு ஹோட்டலுக்கு போய் கூட சாப்பிட்றதுக்கு முடிஞ்சு போச்சு. எல்லாம் இந்த சனியனை வச்சுக்கிட்டு ஆன்லைன் அதில் வருது பீட்சா. முதல் வார்த்தையே கெட்ட வார்த்தை. 750 ரூபா மேடம். நாங்கள் 3 பேர் மேடம் குடும்பத்தில். ஒரு வாரம் நல்ல வலுவான சாப்பாடு. இந்த சார் சொன்ன எல்லா சம்பா அரிசி, மாப்பிள்ளை சம்பா, கோதுமை, தென்னை எல்லாத்தையும் வாங்கி வச்சு 1 மாதம் 1 வாரம் நல்லா கருவாட்டு குழம்பு வச்சுட்டு கறி குழம்பு வச்சுக்கிட்டு சாப்பிடலாம். சாப்பிடலாமா இல்லையா சார்? ஒரு பர்கரில் முடிஞ்சு போகுது. இவர்கள் எப்படி காலத்தை, நான் இப்படி சொல்கிறேன், ஏன் இன்றைய குழந்தைகள் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்கிறார்கள்? 30-35 வயதை ஏன் தள்ளி போடுகிறார்கள்?
ஏனென்றால் அவர்கள் காலத்தை கணிக்கவில்லை, காலத்தை அவர்கள் கையில் பிடித்திருக்கவில்லை, காலம் அவர்களை கடந்து ஓடுவதை உணரவில்லை. ஓடியதற்கு பிறகு உட்கார்ந்து அழக்கூடியவர்களை திரும்பி பார்த்து சிரித்துவிட்டு போகிறது காலம். காலம் அப்படிப்பட்டவர்களுக்கு துணை செய்யாது. யாருக்கு துணை செய்யும் என்றால், யார் அதை விட கரெக்டா எழுந்து நின்று அதை ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் காலம் துணை செய்கிறது. நான் இப்படி சொல்லிட்டு போறேன். மூடு இருக்குல்ல, மூடு, இந்த மோட கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. இந்த மூடு தான் உங்க வாழ்க்கையை தின்னு தீக்குது. விருப்பமின்மை, சோம்பல், இந்த ரெண்டுத்தையும் மியூட் மோட்ல வைங்க. எது இருந்தாலும் இந்த தாய் 2 வார்த்தையை சொல்லி தரேன். ஒன்னு மோட்டிவேஷன், இன்னொன்னு கமிட்மெண்ட். ஒன்று உந்துதல், ஒன்று அர்ப்பணிப்பு. நீங்க எப்படி அர்ப்பணிப்பு செய்வீங்க? நான் அர்ப்பணிப்பு நான் என்னன்னு என் மொழியில சொல்லவா? என் மொழியில சொல்றேன். அர்ப்பணிப்பு நான் என்னன்னு சொல்றேன். தூர்தர்ஷன் இருக்குல்ல, நம்ம தூர்தர்ஷன் பொதிகை, அங்க கம்பராமாயணம் பேசுறதுக்கு இன்னிலிருந்து 16 வருஷத்துக்கு முன்னால என்ன கூப்பிட்டாங்க. நான் கம்பராமாயணம் ரொம்ப விருப்பம் எனக்கு. அப்படி பேசுவேன் நான். கேமரா ஆன் பண்ணிட்டார். சின்ன பிள்ளை பேசுதுன்றதுனால யாரும் இல்லை, கேமராமேன் நான். மேலே அதில் கீ ஆன் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் ஆரம்பித்தேன். காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு, அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. கல்லிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனை நம்பு, அது பாடலல்ல உண்மை என்று நம்பு. சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் போதை நிறைந்ததென்று சொல்லி என்னை போட்டான் மது குடத்தில் அள்ளி. 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளித்தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. பிரமாதமா பேசுறான். 1 மணி நேரம் பேசி முடிச்ச உடனே கேமராமேன் இப்படி நின்னவர் தான். அதுக்கப்புறமா கிட்ட வந்து சொல்றாரு, மேடம் சாரி மேடம், என்ன கேமரா ஆன் பண்ணல மேடம். நடந்துச்சுங்க. மறுபடியும் அந்த பேச்செல்லாம் பேச முடியாது என்னால. மறுபடியும் எப்படி பேசுறது? ஆனா மனசு என்னன்னு தேத்திக்கிட்டேன் தெரியுமா? போயா, என் பேச்சை கேட்கறதுக்கு எத்தனையோ பேர் காத்திருக்காங்க, இன்னைக்கு ஒருத்தனுக்காக பேசினையா, போயா. இந்த டெடிகேஷன் இருக்குல்ல, சரி இது ஒன்றும் பெரிய டெடிகேஷன் இல்லை. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ சொல்ற ஸ்டேட்மெண்ட் எப்படி டெடிகேஷன் ஆகும்? பிரான்ஸ்க்கு போறேன். என்னுடைய பிரான்ஸ் என் கன்னி பேச்சு பாரதிதாசன், கம்பன் கழக தலைவர், 10வது ஆண்டு விழாவுக்கு என்ன கூப்பிடுறாங்க. நாங்க 3 அறிஞர்களோட போறோம். அதுல என்ன நடந்தது பாலிடிக்ஸ்னு எனக்கு தெரியல. எனக்கு சாட்டர்டே ஈவினிங் கொடுத்திருந்தாங்க, கம்பனில் பெண்மைன்னு தலைப்பு. ஆனா எல்லாமே அதே ப்ரிப்பரேஷன் தான். கம்பராமாயண புக் வச்சுக்கிட்டு அதே படிச்சுக்கிட்டே வரேன். திடீர்னு எனக்கு ஃப்ரைடே நைட்டு, காலையில் வந்து இறங்குறோம். ஃப்ரைடே நைட்டு சொல்றாங்க, மேடம் நீங்க சாயந்தரம் பேசல மேடம், நீங்க காலையில் பேசுறீங்க. சார் காலையில் யாரும் வரமாட்டாங்க சார். பிரான்ஸ் வெள்ளிக்கிழமை நைட்டு, எப்படி மார்னிங் வருவான்? யாரும் வரமாட்டாங்க சார். உங்களுக்கு என்ன மேடம்? பேசுங்க மேடம். வந்துருவாங்க மேடம். வருவாங்களா? போய் இறங்கணும் பாருங்க. வந்திருந்தாங்க 7 பேர். 7 பேர்ல 4 பேர் எங்க அவங்க? இதோ மைக் செட். இந்த 4 பேருக்கும் பிரெஞ்சு தவிர்த்து வேற எதுவும் தெரியாது. 3 பேர் ஆடியன்ஸ். அதுல ஒருத்தர் எனக்கு கார் ஓட்டிட்டு வந்தவர். 2 பேர்ல ஒருத்தர் கம்பன் கழக தலைவர், இன்னும் ஒன்று அவங்க பொஞ்சாதி. 2 பேர். கேமரா அப்படி வச்சிருக்கு. பேச ஆரம்பிச்சிட்டேன். கம்பனில் பெண்மை. எது ஞாபகம் வந்தது தெரியுமா? தூர்தர்ஷன் ஞாபகம் வந்துருச்சு. ஃபுல் கமிட்மெண்ட், அர்ப்பணிப்போட பேசினேங்க. ஃபுல் அர்ப்பணிப்போட பேசினேன். கேமரா தான் ஆன்ல இருக்கேன். பேசிட்டேன். பேசி முடிச்சுட்டு கீழே இறங்குறேன். பாரதிதாசன் அவங்க வைஃபும் கையை பிடிச்சிட்டு 10வது ஆண்டு விழா நிறைவு பெற்றது மேடம் உங்களுடைய இந்த பேச்சில், ரொம்ப சந்தோஷம். நாங்கள் அவர் அன்னைக்கு பண்ண ஒரு வேலை 2012 பிரான்ஸ் கம்பன் விழா, கம்பனில் பெண்மை, பர்வீன் சுல்தானா, இன்னைக்கு போட்டு பாருங்க. இந்த 13 வருஷமா 1,56,00,000 பேர் பார்த்திருக்காங்க அந்த பேச்சு. நீங்க முழுமையான அர்ப்பணிப்போட வேற வேலை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கான பலன் உங்களை வந்து சேரும். இது காஸ்மோஸ்ல பிரபஞ்சத்தின் ரகசிய மொழியில் குறிக்கப்பட்ட ஃபார்முலா. நீங்க செய்யணும்ன்றது செய்யாதீங்க. ஏங்க பைபிள்லையும் உபனிஷதங்களையும் சொல்ற வார்த்தையை சொல்ற, நீ உன் சதையை சுட்டரிக்க கொடுத்தாலும், நீ சம்பாதித்த அத்தனையையும் நீ செலவு செய்ய கொடுத்தாலும், அன்பு உனக்கு இராவிட்டால் ஏதும் இல்லை என்று சொல்லுகிறது கொரிந்தியர். அர்ப்பணிப்பு. உபனிஷதம் சொல்கிறது. உட்கார்ந்து ரிஷிபங்கன் மிகப்பெரிய ஒரு யாகத்தை நடத்துகிறான். யாகத்தை நடத்தின அந்த மன்னனை குறித்து அவனுக்கு போதனை அளிக்கப்படுகிறது. இந்த யாகம் நடத்தியவனுக்கு சொர்க்கம் இல்லை நரகம் தான் என்று ரிஷிபங்கன் கேட்கிறான். எதற்காக இவ்வளவு பெரிய யாகம் நடத்தியவனுக்கு எப்படி நீங்கள் நரகம் சொல்வீர்கள்? ஏனென்றால் அவன் நோக்கம் சொர்க்கம் அடைவது. சொர்க்கம் அடைய வேண்டும் என்பதற்காக எந்த காரியம் செய்தாலும் அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. நீங்கள் தன்னிலை மறந்து செய்யக்கூடிய வேலை இருக்கு இல்லையா, அதை இந்த காலம் குறித்துக் கொள்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். ரொம்ப டெப்தான வார்த்தை சொல்றேன், ரொம்ப டெப்தா சொல்றேன். ரூமி சொல்வான், தொழுகை நிகழ்கின்ற பொழுது, தொழுகையில் நீங்கள் நிற்கின்ற பொழுது சில நேரங்களில் தொழுகை நிகழ்ந்து விடுகிறது.
நீங்க நிக்கிற போதெல்லாம் தொழுகை நடக்கல. நீங்கள் எப்பொழுது செல்ஃப்லெஸ்ஸா தன்னை மறந்து இறைவனிடத்தில் தன்னை முழுமையாக ஒப்படைப்பீர்களோ அங்கே தொழுகை நிகழ்கிறது, அங்கே நீங்கள் வெல்கிறீர்கள். நான் காலத்தில் அருமை கருதி இதை சொல்லுகிறேன். கடிகாரம் எழுவதற்கு முன்னால், அது ஓடுவதற்கு முன்னால், எங்க அது ஓடிக்கிட்டே இருக்குங்க. நிறுத்துங்களா பார்ப்போம், நிறுத்துங்களா பார்ப்போம். நான் இப்பெல்லாம் பிரார்த்தனை நான் செய்யறதே இல்லை தெரியுமா? என் கண்ணாடி முன்னால நின்று, என் பெற்றோர் முன்னால் நின்று, என் கடவுள் முன்னால் நின்று சொல்வது போல் சொல்கிறேன். அர்ப்பணிப்பும் மன எழுச்சியும் இருந்தால் காலத்தை வெல்லலாம். எங்க அப்பா மரணப்படுக்கை இல்லைங்க, இதை நான் சொல்லணும்னு வரலைங்க. 10 மணிக்கு இறக்குறாருங்க, 7 மணிக்கு நான் கூட இருக்கேன். 7 மணிக்கு அப்பாவுடைய கண்கள் மேலே கீழே அசைது. அம்மா சொல்றாங்க, அப்பா போயிடுவாருமா. அப்பா சொன்ன அந்த 2 வார்த்தையை சொல்லிடுறேன். ஏன்னா உண்மையான கவிஞர், கவிஞர்களுடைய கூற்று இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான. அதனால தான் குறள் நிற்குது, அதான் குரான் நிற்குது, அதனால தான் பைபிள் நிற்குது, உபநிஷதங்கள் எல்லாமே இலக்கியங்கள், கவிதைகள். அதில் பொய் இல்லை. அப்பா சொன்ன அந்த மரண வாக்குமூலத்தை உங்களுக்கு நான் கடத்துகிறேன், பேரன்பு கொண்டு இருக்கிறேன். அதனால் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வக்ஸே தர்கர் ரஹோ. உருது தெரிஞ்சவங்க இருக்கீங்களா? இருப்பீங்க வேலூர்ல. वक्से डर कर रहो, ना जाने कब बदलेगा उसका मिजाज, वक्त से है दिन, वक्त से है रात. என்ன அர்த்தம் தெரியுமா? மரணம் வந்து அப்பாவினுடைய தொண்டை குழியை அடைகின்ற அந்த வினாடியில் அப்பா எனக்கு தந்த ஆக உன்னதமான ஞானம், காலத்திற்கு பயந்துகொள், காலத்தின் இயல்பு எப்பொழுது மாறும் என்று தெரியாது, காலமே இரவு, காலமே பகல். It is out of your control. It is not under your control. நீ அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அடுத்து சொன்ன வார்த்தை தான், காலத்தை ஜெயிக்க முடியாது. காலத்தை ஜெயிக்கணும்னா நீ சாகணும், அப்பதான் காலமா மாறலாம். காலத்தை வென்றான் யார்? யார் காலத்தை வெல்ல முடியும்? பாருங்க, காலத்தை யாராலும் வெல்ல முடியாது. காலம் கடந்து போன பிறகு அதே பகை உணர்வோடு இருக்காதே, சமாதானம் செய்து கொள்ளு சொன்னார். அதான் அப்பா சொன்ன கடைசி வார்த்தை. எத்தனை பேர் ஆபாச எண்ணங்களையும் ஆராத ரணங்களையும் சுமந்து கொண்டிருக்கிறோம்? இங்க இருக்கக்கூடிய எத்தனை பேர் சொந்த அண்ணன் கிட்ட பேசாம இருக்கிறீங்க? எத்தனை பேர் சொந்த அம்மா அப்பா கிட்டே பேசாம இருக்கிறீங்க? எத்தனை பேர் மாமியார் கிட்ட நாத்தனார் கிட்ட பேசாம இருக்கிறீங்க? எத்தனை பேர் பெத்த புள்ள கிட்ட பேசாம இருக்கிறீங்க? மறுபடியும் வருமா காலம்? வராது, காலம் வராது. இன்னைக்கு மத்தியானத்துக்கு எங்க அண்ணன், நான் சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு அண்ணனை நான் கோபப்படுத்தினேன். இன்னைக்கு மத்தியானத்துல ஏதோ ஒரு வார்த்தை போட்டேன், அதை நான் அவசரத்துல போட்ட அண்ணனுக்கு கோவம் வந்துருச்சு. கடுமையான வார்த்தையால திட்டினான். அம்மா 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 கிட்ட திட்டினா, என்கிட்ட திட்டின. அண்ணா அம்மாட்டது, என்கிட்ட சொல்ல, இதெல்லாம் அம்மாட்ட வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காது அப்படின்ட்டு ஏதோ திட்டி எனக்கு மெசேஜ் போட்டான். அடுத்த 10 நிமிஷத்துல எங்க அண்ணனை நான் சமாதானப்படுத்திட்டேன். ஒண்ணும் இல்லை, அன்பில் யார் தோற்கிறார்களோ அவர்கள் தான் ஜெயிக்கிறார்கள். யார் அடிபணிய மறுக்கிறார்களோ அவர்கள் தோற்கிறார்கள். இந்த ரகசியம் நமக்கு எப்போ புரியும்? 12 வருஷமா நான் எங்க அண்ணனோட பேசுறதுல, போ இந்த கோட்டையில ஒரு கொம்பு இருக்கும், அதுக்கு மேல படம் போட்டு கொடியா சச்சு காட்டு. நான் சொல்லவா, அப்பா இல்லைன்னா அண்ணன் தாங்க நம்முடைய அப்பா, சின்ன அப்பாங்க. அது அப்பாவை இளமையான வயதில் பார்க்கணும்னா இப்போ உயிரோட இருக்கிற அண்ணனை பார்த்துக்கணும். பேசலனாலும் போய் பேசியிருக்கேன். அவங்க கல்யாண ஆனதுலேருந்து சரியில்லாமல் சொத்த இன்னைக்கு ஒரு ஃபோன் அடிச்சு பாரு. நான் சொல்றேன்ல, கடிகாரம் ஓடு முன் ஓடு. கடிகாரம் ஒரு விஷயத்தை முடிவு செய்திருக்கிறது, நீ அதுக்கு முன்னால் ஓடணும். நான் ஒரு ஃபோன், அண்ணா நல்லா இருக்கியா, அண்ணா நல்லா இருக்கியா, அண்ணா எதுக்கு ஃபோன் பண்ண, இப்படி தான் பதில் வரும். அண்ணல்ல சும்மா பேசின போல இருந்துச்சு, உன் ஞாபகம் வந்துச்சு, உன்னை ஒரு வாட்டி பார்த்துக்கவா வந்து. ஏன் என்ன மனசு சரியில்லை, அங்கே அப்படியே குரல் டவுன் ஆகும். அதான் அண்ணன். ஏன் தெரியுமா? அம்மா அப்பாவுக்கு தெம்பு இருந்தா தம்பி தங்கச்சிகள் பிறக்கும், அண்ணன் பிறக்க மாட்டான், அக்கா பிறக்காது. சூப்பரான ஒரு விஷயம் சொல்லவா? அண்ணனா பிறக்கிறத விட சூப்பர் அண்ணனோட பிறக்கிறது. அண்ணனோட பிறக்கிறவங்க எல்லாம் பாக்கியசாலி. ஆனால் நமக்கு அந்த அருமை தெரிவதே. ஆனா இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம்? எல்லாத்துக்கும் ஒத்த புள்ள. அது இன்னொரு ஒத்த பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்துச்சிங்க வச்சுக்கோங்க, அதுங்க பிறக்கிறதுக்கு அத்தை கிடையாது, மாமா கிடையாது, மாமி கிடையாது, யாவனும் கிடையாது. நமக்கு நாமே திட்டம், மூஞ்சியை பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். தாத்தா பாட்டி கூட ஸ்கைப்ல தான் வந்துட்டு போகும். உறவுகள் அற்று போகின்ற சூழ்நிலை. அதனால் தான் தமிழ்நாடு அரசு சொல்கிறது, கல்யாணம் பண்ண உடனே நிறைய குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இப்போ சொல்றாங்க,
முதல்ல சொன்னாங்க நாம் இருவர் நமக்கு மூவர், நாம் இருவர் நமக்கு இருவர், அப்புறமா நாம் இருவர் நமக்கு ஒருவர். நாம சொல்லாமலேயே அதுங்க சொல்லுதுங்க நாம் தான் இருவர், நமக்கு எதுக்கு இன்னொருவர். அப்புறமா இப்ப வந்துருச்சுங்க நாம் எதற்கு இருவர். என்ன மேடம் சொல்றது? இதுங்களை திருத்துறதுக்கு இப்படிப்பட்ட புத்தக திருவிழாக்கள் தேவைப்படுகின்றன. குடும்பம் என்கின்ற உறவு, சமூகம் என்கின்ற உறவு, நாடு என்கின்ற உறவு, உலகம் என்கின்ற உறவு. நான் சொன்னல, என் மனதை நான் தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக, காலத்தை ஜெயிப்பதற்காக நான் சில சூட்சுமங்களை செய்கிறேன். நான் கடவுளிடத்துல பேசுறதே இல்லை, வழிபாடு மட்டும் நடத்துகிறேன். ரொம்ப ஆசை வந்தா, கடவுள் கிட்ட ஏதாவது கேட்கணும்னு ஆசை வந்தா இப்படி மட்டும் சொல்லி விட்டுறது. இல்லைன்னா எனக்கு இந்த ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்குமா? என்ன வார்த்தை தெரியுமா சொல்றேன்? நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் நெஞ்சம். சரி, ரொம்ப தேவை, பயங்கர தேவை. என்ன பண்ணலாம்? இந்த வார்த்தை வந்துருச்சு வாயில. இறைவா, எனது தேவை என்ன என்று படைத்த உனக்கு தெரியும். என் அவசரத்தில் புலம்பி உன் அருளில் என்ன குறையும்? உன் சித்தமே என் பாக்கியம். முடிச்சு வந்து பாருங்க. நீங்க கேட்டீங்கன்னா 200 ரூபா கேட்டுப்பீங்க, அவன் 2 கோடி ரூபாய் கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருப்பான். இல்லைன்னா 200 ரூபா கொடுத்துட்டு கம்முன்னு இருந்துருவான். மனதை விசாலமாக்கி கொள்ளுதல் இருக்கல, அது காலத்தை வெல்லக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. ஏனென்றால் காலம் ஒரு மிகப்பெரிய கூண்டு போல் உங்களை கட்டி போடுவதற்கு காத்திருக்கின்ற பொழுது அந்த கூட்டிலிருந்து வெளியில் பறப்பதற்கு சில மன தெளிவுகள் வேண்டும்.